என்ன கேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் நடந்துட்டுருக்கும், ஐபிஎல் நடந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு அந்த ஃபீவர் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தா ஐபிஎல் T20 நடந்துட்டுருக்கு. ஆமாம், இதில் ஐபிஎல் இல்லாமல் வேர்ல்டு கப் T20 நடந்துட்டுருக்கு. இந்த கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கிடுச்சுல நம்ம இந்தியாவில். நம்ம கிரிக்கெட்டோட பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு புது விஷயம் நம்ம யோசிக்கலாம்னு பார்க்குறேன். இந்த ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பான்சரே பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்காங்க. நிறைய $multi-billion அவங்க வந்து வேற ரெவன்யூ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரீம் 11 வந்து ஒரு ப்ளஸும் சொல்கிறாங்க, மைனஸ் சொல்கிறாங்க, ஸ்கேமும் சொல்கிறாங்க. நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது அதில். அதை பற்றி பேசலாம். இந்த ட்ரீம் 11 வந்து எப்பயோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போயே பேரலாக ஸ்டார்ட் பண்ணதா இதுவும் ட்ரீம் 11. இது வந்து ஒரு ஃபேண்டசி ஆப் கேம் இது. ஓகே, போன வருஷம் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்க, 6380 கோடி கிட்டத்தட்ட. ஓகே, 6346 to 80 கோடி. ப்ராஃபிட் மட்டும் 188 கோடி ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் மட்டும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ட்ரீம் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணி ஒரு 100 கோடி 200 கோடி தாண்டறதுக்கே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. பட் ஒரு ஆப் வந்து ஒரு 6000 கோடி மேலே ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் வந்து அந்த ஆப்னால எதுவும் ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு ஃபேண்டசி ஆப். ஓகே, ஸோ அந்த ஃபேண்டசி ஆப்பில் இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுனா அதோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ரியல் டைமில் இருக்கிற கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு பேஷன், ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்து அப்படியே வந்து அந்த ஃபீவரை வந்து அப்படியே வந்து ஆப்பில் கண்டினியூ பண்ணுறாங்க ஆன்லைனில். இப்போ அதில் வந்து பெட் கட்டி விளையாட வைக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ ஆஃப்லைனில் பெட் கட்டி விளையாட்டுருக்காங்க இல்லையா, அது நிறைய பேர்லாம் மாட்டினாங்க. அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் அதை மாற்றுறாங்க. அது நம்ம வந்து அது பெட் ஆப்னு சொல்கிறோம், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பெட் ஆப் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரெயின் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்சி பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, ஒரு ஃபேண்டசி ஆப்பு நீங்களே டீமை க்ரியேட் பண்ணலாம். டீமை க்ரியேட் பண்ணி ரியல் டைம் பிளேயர்ஸ் இருக்கவர் நீங்களும் பிளேயர்ஸை சூஸ் பண்ணி 11 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். கேம் விளையாடினீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் பாயிண்ட் எடுக்க நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுங்கிறது அந்த ஒரிஜினலாக அவன் விளையாடுற ஸ்கோர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரிஜினல் கேம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை. அதில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விளாட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச்சில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். இதுதான் கான்செப்ட். இது ஒரு ஃபேண்டசி ஆப். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ 20 கோடி பேர் இருக்காங்க. 20 கோடி பேர் யூசர்ஸாக இருக்கிறாங்க. 20 கோடி பேரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. 20 கோடி பேர் பேன் கார்டு அங்கே இருக்குது. 20 கோடி பேரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போது இது ஒரு பெரிய டேட்டா பேஸு. இப்போ இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு $8 பில்லியன் வேல்யூவேஷன் வேறு போட்டிருக்காங்க. 2023 $8 பில்லியன் வேல்யூவேஷன். இப்படி வந்து என்ன வந்து ஒரு கேஸ் வருது, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் நோட்டீஸ். அதாவது இந்த வருஷத்துலலாம் நீங்கள் வந்து 18% கட்ட தான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்க, ஆனால் 28% கட்டணும்னு பெரிய நோட்டீஸ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரைக்கும் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அவ்வளோ இருக்குது, 3 வருஷத்தை சேர்த்துன்னு ஒரு நோட்டீஸ் வருது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுக்கு இல்லை, இது வந்து தப்பில்லைன்னு மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன கான்ட்ரவர்சினா, இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குல்ல. 0% ஜிஎஸ்டி இருக்குது, அப்புறம் 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 28% இருக்குது. 28% தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஜிஎஸ்டி. அது வந்து யாருக்கு வருவோம்னா, லக்ஸரி ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய லக்ஸரி ஐட்டம்ஸு. இதுக்கு இப்போ ஹோட்டலில் கூட போய் இப்போ தங்கினீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஜிஎஸ்டி வந்து 28%. அதே சாதாரண ஹோட்டலில் கொஞ்சம் கம்மி பண்ணினா கம்மியான பர்சன்டேஜில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் கேம்ஸு, ஆன்லைன் ஆப்பு, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸ். இது 2ஆக பிரிக்கிறாங்க. கேம் ஆஃப் ஸ்கில் என்னென்னா, உங்கள் மூளை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ல வருது. அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அதில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸு, சாக்கர், இதெல்லாம் வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லு. பட் சில இதெல்லாம் வந்து கேம் ஆஃப் லக்கு தானே, கேம் ஆஃப் சான்ஸ் தான். ஸோ இந்த 2 விஷயத்தில் பண்ணும்போது எல்லாரும் ட்ரீம் 11 வந்து கேம் ஆஃப் சான்ஸ். இது லக்கு பேஸ் பண்ணி தான். நீங்கள் ரியல் டைமில் வந்து விளாட்றவங்க கரெக்டாக விளாடணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட், புரியுதுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அதுக்கும் இந்த ஆப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹெவி டேக்ஸ் போட்டு ஒரு கான்ட்ரவர்சி ஆகி, ஆனால் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா இது கேம் ஆஃப் ஸ்கில்னு ஒத்துக்கிடுச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லி உங்களுக்கு வந்து இப்போது இது போயிட்டுருக்கு. வைவர் கிடச்சிருக்கு. ஆமாம், வேவர் கிடச்சிருச்சு. அதாவது நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போனாலும் இதில் இருக்கிற நான் பெரிய ப்ராப்ளம்னு நான் பார்க்குறது வந்து, இதில் காசு வந்து நிறைய இழந்தவங்க இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சம்பாதிச்சவங்க நம்ம நேரில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரில. பொதுவாகவே இந்த மாதிரி கேமிங் ஆப்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, கேம் ஆப்பில் வந்து 2 விதமான கேம் ஆப். ஒன்றுன்னா நீங்கள் பாட்டு விளையாடிட்டு இருப்பீங்க,
நீங்கள் கேமை வாங்கிட்டீங்க, நீங்கள் பாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்களே அதில் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, அது போயிடும். இது வந்து உங்களை ஒரு மாதிரி அடிக்ட் ஆகும், உங்களுக்கு நம்ம எவ்வளோ லெவல் தாண்டி இருக்கோம் அப்படி போகும். இதனால பெரிய ஆபத்து கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா அதுக்கு அடிக்ட் ஆகும். இந்த கேமுக்கு நம்ம அடிக்ட் ஆகும். ஜென்ரலாக ஒரு வீடியோ கேமில் ஆரம்பிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ கேமுக்கு அப்புறம் மொபைல் கேம்ஸ்னு வருது. மொபைல் கேம்ஸ் வரும்போது பார்த்தா ஆரம்பத்தில் தூண்டாத, ஆசையை தூண்டாத, ஜஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுற, இல்லை ஜாலியாக இருக்க வைக்கிற, உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற, ஒரு அட்ரினலினை சுரக்க வைக்கிற மாதிரி கேம்ஸ், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. நான் டெம்பிள் ரன் டெவலப்பராக எனக்கு நல்லா தெரியும். டெம்பிள் ரன் டெவலப் பண்ணி சேல் பண்ணவர் வந்து ஒரு இந்தியன் தான். அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் வந்து அட்ரினலினை சுரக்க வச்சு காயின் சம்பாதிக்கிறது இப்படி தான் இருந்தது. மெதுவாக இது ஒரு கேம்பிளிங் சைடு மாதிரி கிட்டத்தட்ட இன்டராக்டிவ் கேமாக மாற ஆரம்பிச்சது. இன்டராக்டிவ் கேமாக வந்து மாற ஆரம்பிக்கும் போது தான் இவங்கெல்லாம் வராங்க. 2008-09 பீரியடில் இந்த கிரிக்கெட்டை இன்டராக்டிவ் கேமாக மாற்றி கொண்டு போகும்போது என்னென்னா, ஒரு டீமை சூஸ் பண்ணுறீங்க, விளையாடுறீங்கன்றதோட முடிஞ்சால் பரவாயில்ல, ரியல் டைமோட கனெக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தோனியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க உங்கள் டீமில், தோனி ரியல் டைமில் என்னெல்லாம் விளையாடுறாரோ அதுக்குள்ள ஸ்கோர் உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து தோனியவே எல்லாருமே சூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே தோனி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எல்லா டீம்லையும் தோனி சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா விளையாடலன்னா அந்த காசு கம்பெனிக்கு தான் போகும். ஆமாம். இதில் என்ன மேட்டர்னா, ஒரு ஆள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம். இப்போ ட்ரீம் 11ஓட கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், ரெண்டுமே என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, வந்து நம்மளே ட்ரீம் 11னா 11 பேரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேண்டசி, கரெக்ட், இட்ஸ் அ ஃபேண்டசி. எப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரு, ஒரு இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் பிளேயரை தனக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மேட்ச் விளையாடுவீங்க, அப்போ இன்னொருத்தர் உங்களுக்காக ஒரு மேட்ச் விளையாடுவார், அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது நார்மலாக இந்த மொபைலில் கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக மாறி இந்த மாதிரி ஒரு லைவாக கனெக்ட் ஆகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, மெதுவாக கம்பெனிஸுக்கு வந்து சில ஆசைகள் வரும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரம்மி வந்து ரம்மி சர்க்கிள் ரம்மி விளையாட்டுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரம்மி விளையாட்டை டெவலப் பண்ண ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கேன் நான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஒரு கண்ட்ரிக்காக, நான் இப்போ அந்த கண்ட்ரி பேரை சொல்ல முடியல, வேறு கண்ட்ரிக்காக கேம் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அவங்க சில க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடம் தான் முக்கியமான விஷயம். என்னென்னா, நாங்கள் ரம்மி வந்து என்னென்ன கார்டு அடுத்து வரப்போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது, கஷ்டம் இவருக்கு தெரியாது. ரம்மியோட கான்செப்ட் என்னென்னா, கார்டெல்லாம் டெக்கில் தலைகீடாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு கார்டாக எடுப்பீங்க, உங்களுக்கு தேவையான கார்டாக இருந்தால் சேர்த்துக்குவீங்க, உங்களுக்கு என்ன கார்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறது கரெக்டு. ஆனால் அவருக்கு தேவையான கார்டு என்னங்கிறது இந்த சிஸ்டத்துக்கு தெரியும். ஆமாம். அப்போ அது போடாமல் இருக்கும். அந்த கார்டை போடாமல் ஆக்குற மாதிரி எனக்கு ப்ராபபிலிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓ ஏன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. விளையாட்டு அப்புறம் எப்படிங்க அவன் ஜெயிச்சுட்டு போனால் நாங்கள் எங்கே சம்பாதிக்கிறது அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க கேட்டிருக்காங்க. இவருக்கு அப்போ தான் புரியுது, ஓஹோ இப்போ இது எத்திக்கலாக அது விளையாடலை போல இருக்குன்னு தெரியுது. ஏன்னா முன்னாடி சாலிட்டேரு அந்த மாதிரி நம்ம அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல, நமக்கு அப்போல்லாம் விவரங்க இல்லாத வெள்ளந்தியான மனிதர்களாக இருந்தபோது அந்த விளையாட்டு அப்படி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரேண்டமாக இருக்கும், ஒன்ட்ட ரேண்டம் கார்டு இருக்கும், ஒன்ட்ட என்ன கார்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாது, சேர்த்திங்கன்னா சந்தோஷப்படும், அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கார்டெல்லாம் அதில் மேட்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேம் உங்களை ஜெயிக்க வச்சிரும், செகண்ட் கேம் ஜெயிக்க வச்சிரும், மூணாவது கேம் வந்து உங்கள்கிட்ட பிடிங்கிரும். இது வந்து பேசிக்காக கேம்பிளிங்கோட ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ரோட்டில் வந்து அந்த 3 கப் போச்சு விளையாடுறவனோட அதே ஸ்ட்ராட்டஜியாக தான். 3 கப் போச்சு விளையாடுறவங்க முதல்ல உங்களை ஜெயிக்க வைப்பான், ரெண்டாவது ஜெயிக்க வைப்பான், மூணாவது உங்கள் காசை வாங்கிடுவான். இதுதான் அவங்க கேட்டவொன்னே தான் எனக்கு ஓஹோ இது இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ட்ரீம் 11ம் இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை உருவாயிருக்கு. என்ன மாதிரியான சர்ச்சைனா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே நிறைய பேர் சம்பாதிச்சாங்களா இல்லையான்னு. ஆக்சுவலாக 10,000 70,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. பூனேல வந்து ஒரு எஸ்ஐ வந்து 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் வந்து விளையாடி பண்ணிட்டு, ஏன்னா ஒரு போலீஸே நீங்கள் அது வந்து ஆமாம் அது ஒரு கேம்பிளிங்கில் விளையாடுறேன். ஆனால் இது என்ன மேட்டர் அப்படின்னா, இது போக போக என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆள் ஒரு புச்சர்னு ஒரு பேர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப தமிழரே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் 20 லட்சம் ஒரே ஆள் 16,000 கேம் 20,000 கேம் ஒருத்தர் எப்படிங்க விளையாட முடியும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நான் ஒரு கேம் விளையாடுறேன், அந்த கேம் விளையாடி முடிக்கிறேன். இப்போ இதில் நான் ஜெயிச்சேனா தோத்தனா, என் டீம் ஜெயிச்சுச்சா இல்லையா, அதுக்குள்ள ஸ்கோர் என்ன, நான் எவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், அதுக்குள்ளே பணம் வந்தது, இப்படி நம்ம ரஃபாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்போ ஒரு கேம் விளையாடி முடிச்சுட்டு தான் இன்னொரு கேம் விளையாட முடியும். ஆனால் நான் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கேம்க்குள்ளேயும் போகலாமா, அதுக்கும் பணம் கட்டலாம். அது மல்டிபிள் கேம்ஸ் விளையாடலாம். பட் இருந்தாலும் ஒரு ஆள் 16,000 கேம். அப்ப அவர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பாட், இதெல்லாம் வந்து ட்ரீம் 11 கம்பெனியோட பாட். ஏன்னா இவங்க டாப் 10 பீப்புளா யாரெல்லாம் பிரைஸ் வாங்குறாங்கன்னு சூஸ் பண்றாங்களோ அவங்க யாருமே ரியல் பீப்புள் இல்ல. கரெக்ட், ரியல் பீப்புளே இல்ல. இதை நம்ம செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இது இவங்களோட கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆகுதுன்னா, நீ என்னோட டெக்னாலஜியை செக் பண்ண முடியாது. பேசிக்கா நீ வேணா இன்னொரு ஆளை வச்சு விளையாடிக்கோ அப்படின்னு வரும்போது பொதுவாக மக்கள் பணத்தை வந்து அந்த விளையாட்டில் போடுறாங்க. இது வந்து அப்பெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, இந்த டெக்னாலஜி இந்த ஆன்லைனில் வரதுக்கு முன்னாடி இந்த சீட்டு கம்பெனிலாம் சொல்லுவாங்கல்ல, கார் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இத்தனை ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கினீங்கன்னா
நாங்கள் லக்கி ட்ராவில் ஒரு காரை பரிசாக கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வாங்க வைப்பாங்க கஸ்டமர்ஸ். ரீட்டைல் ஷாப்பில் வந்து எல்லாம் வாங்குவாங்க. 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா உங்களுக்கு லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 பேர் வாங்கி நம்பர் வாங்கி போடுவாங்க. ஆனால் அந்த சுலுக்கல் சீட்டில் செலக்ட் பண்ணுறாங்க கார் பரிசு, அது வந்து அவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர் எழுதி வச்சு அந்த விஷயத்துல சில இடங்கள்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினலா போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது போட்டுட்டு இவங்க தான் அந்த கார் விடணும் அந்த ஆளுகிட்ட கார் கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு வாங்கிடுவாங்களாம். இந்த மாதிரி வந்து ஆஃப்லைன்ல நடந்திருக்குதான் இப்போ ஆன்லைன்ல பண்றது சொல்றாங்க. இதுல என்ன கொஞ்சம் இது என்னன்னா ஆன்லைன் இப்போ ஆஃப்லைன்ல அந்த மாதிரி உண்மையாவே கார் கொடுக்குறாங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இது ஒரு தொழிலா பாத்தீங்கன்னா ஓகே நல்லா வளர்ந்துட்டாங்க, இவ்வளவு $multi billion சம்பாதிச்சிட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி வந்து யூனிகார்ன் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இது அறம் சார்ந்து விளையாடுறாங்களா? ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுறதுலையோட நான் அடிப்படை நோக்கமாக என்ன யோசிக்கிறேன்னா அறம் சார்ந்து உண்மையாகவே இந்த தொழில் நடக்குதா? கரெக்ட். அதை வந்து இந்தியாவில் அது வந்து பெருமைன்னு நினச்சிக்கணுமா? நீதிமன்றம் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், அந்த நிறுவனம் அவர் வந்து அனந்த் ஜெயின் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் தான் வந்து ஹர்ஜெயின் தான் பண்ணுறான். அவன் வந்து பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறான். இல்லை மேபி அது ஃபேண்டசி கிரிக்கெட் ஆப் அப்படின்னா எப்போ அதுக்குள்ளே பணம் இன்வால்வ் ஆகுதோ, இப்போ இதே நீங்கள் பண்ணிக்கோ, ட்ரீம் 11 பண்ணிக்கோ, ஜெயிச்சுக்கோ தோத்துக்கோ அப்படின்னு அது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் பணம் இன்வால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் கான்ட்ரவர்சி இன்வால்வ் ஆகும். எங்கேயுமே சரி, அது எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு பப்ளிக் மணி உள்ளே இன்வால்வ் ஆகுதுன்னா அதில் கான்ட்ரவர்சி இன்வால்வ் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு விளையாட்டுக்கு பணம் கட்டிட்டு விளையாடுறீங்க அப்படின்னா ரேஸ் விளையாடுற மாதிரி தானே. ஸோ அப்போ அறம் சாராமல் நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நான் என்ன இதில் என்ன சொல்கிறேன், 20 கோடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கல்ல, 20 கோடி பேருக்கும் அப்போ இது விளையாடுறதுல ஏற்படுற அந்த அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ மீன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கிரீடுனால வர்றது தான். அப்படி 20 கோடி பேர் வந்து ஏதோ சமூக சேவை பண்ணுறதுக்காக பண்ணல, அவங்களுக்கு ஒரு கிரீடுக்காக தான் பண்ணுறாங்க. அப்போது இது தப்பான விளையாட்டா இருந்தா கூட பரவாயில்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்ளை பண்றாங்கல்ல. கரெக்ட். நீங்க அதையும் யோசிக்கணும். அதுதான் சொல்ல வரேன். கிரீட் இருக்க இந்த மாதிரி பிசினஸ் பர்சன் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளாய்டேஷனோ இல்ல வந்து எக்ஸ்பிளாய்டேஷனோ லிவரேஜோ பண்ண மக்களோட பேராசையை தூண்டுது. ஒண்ணுமே இல்லைங்க, ஐபிஎல்லோட இது வந்து 20x தான். ஆமா, 20x 100x. அதாவது நீங்க ஒரு 100 ரூபா போட்டா 10,000 ரூபாய் ஆயிடும். ஆமா. அப்ப என்ன செய்யும், அது கிரீட் தானே. அது அப்போ கிரீட்ல இருக்கும்போது நீங்க 10,000 ரூபாய் நம்ம உழைச்சு சம்பாதிக்கலாம், ஆனா நம்மளுக்கு ரெவன்யூ வரும்போது பண்ணலாம். ஆனா தப்பா அவன் வந்து பிளான் பண்றான்னா அது சொல்லி தப்பு இல்லைன்னு அந்த 100 ரூபா தானே போக போகுது இல்லை. ஆனா யோசிச்சு பார்த்தா 100 ரூபாய் தானே போக போகுதுன்னு நினைச்சா எத்தனை 1 கோடி பேர் 100 ரூபா போட்டிருப்பான். 100 கோடி பேர்ல உங்களுக்கு கிடைக்க போறது 10,000 ரூபாய் தான். எக்ஸாக்ட்லி. இது யாரும் யோசிக்கிறதே இல்லை. நீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கை பத்தி யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் லெவலில் ஒரு சினாரியோ படித்தேன். ட்ரீம் 11ல் சிஎஸ்கே வந்து செமிஃபைனல் ஜெயிச்சிரும், அந்த கடைசியாக இது வந்தது இல்லையா ஐபிஎல்ல ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டியிருக்காங்க, தோத்துச்சு. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா யார் அதிகமாக பணம் கட்டியிருக்காங்களோ ஜெயிச்சா எவ்வளோ பணம் லூஸ் பண்ணோம், இல்ல அவங்க தோத்தாங்கன்னா எவ்வளவு பணம் நம்மளுக்கு கெயின் வரும்னு பார்ப்பாங்க. அனலைசேஷனா பாக்கும்போது அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த பிசினஸ் ட்ரீம் 11ன்ற கம்பெனி ஏன் வந்து பிளேயர்ஸையே மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுதான் எல்லாரும் டவுட் பண்றது வந்து பிளேயர் ஸ்பான்சரும் பண்றாங்க, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஐபிஎல் ஸ்பான்சர் 200 கோடி பண்ணிருக்காங்க. அவங்க பண்றாங்களா பண்ணலையா தெரியாது நமக்கு, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து 200 crores they sponsored for IPL. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க ஒரு பர்செப்ஷன் கிரியேட் தான் ஆகுது. அதை தெளிவுபடுத்த வேண்டியது ட்ரீம் லெவலுடைய இது. பட் அது பொதுவாகவே இப்போ திரைப்படங்களை சொல்லுவாங்க, திரைப்படங்கள் வந்து மக்கள் பார்க்கறதுனால தான் நாங்கள் இப்படிலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்கிறதுனால தான் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. இதே தான் இந்த கேமுக்கும் மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கேம் வச்சுருக்கோம்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேம் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நாங்கள் விளையாடுறோன்னுவாங்க. இதெல்லாம் நான் பொதுவாக நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆட்கள் இந்த மாதிரி தேவையில்லாத கேம்களில் போய் மாட்டிக்காமல் அந்த நிறுவனங்களை பெருசு பண்ணாமல் உண்மையிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுற, உண்மையிலேயே தொழில் நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களை வளர்த்து விடுறது நல்லதாக இருக்கும். நான் இப்போ இந்த ட்ரீம் லெவனுக்கு எகெயின்ஸ்டாக இதுவான்றதை விட இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வர்ற அளவுக்கு தன் வாழ்க்கையை யாரும் வச்சுக்க வேண்டியதில்லை. கரெக்ட் யோசிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.